ஓம் சாயிராம். ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாய்ராம். இன்னைக்கு விஷ்ணு சகசரநாமம் 485வது திருநாமம். ஓம் நமோ நாராயணாய. இன்னைக்கு நாராயண ஸ்வரூபத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமா? அஜாமிலன் என்பவன் இளமை காலத்தில் தர்மத்தில் நாட்டம் கொண்டவனாக நல்ல முறையில் இல்வாழ்க்கை வாழ்ந்து வந்தான். ஆனால் காலப்போக்கில் தீய சகவாசத்தால் தர்மத்தை மறந்து அறநெறிக்கு புறம்பான செயல்களை செய்து வாழ்க்கையை வாழத் தொடங்கி பற்பல தீய செயல்களிலே ஈடுபடத் தொடங்கினான். வயது முதிர்ந்து அவனது ஆயுள் முடியும் தருவாய் வந்தபோது யமதூதர்கள் அவன் மீது பாசக்கயிற்றை வீசுவதற்காக வந்தார்கள். அச்சமயம் அவன் இளம் வயதில் செய்த பக்தியின் நினைவு அவன் மனதில் தோன்றியது. எப்போதும் நாம் செய்த சிறிய தர்ம செயல் கூட வீணா போகாது. அந்த நற்செயலின் பயனாக தனது கடைசி மகனை அழைக்க வேண்டும் என்ற எண்ணம் அஜாமிலன் எனக்கு தோன்றியது. அந்த மகனின் பெயர் நாராயணன். இவன் திருமாலை எண்ணி கூப்பிடாவிட்டாலும் மகனை எண்ணி நாராயணா என்று அழைத்தான். உடனே அங்கே விஷ்ணு தூதர்கள் வந்தார்கள். யம தூதர்களை பார்த்து, இவன் பகவானின் திருநாமத்தை உச்சரித்து விட்டான். இனி இவனை நாங்கள் விஷ்ணு லோகம் அழைத்துச் செல்வோம். நீங்கள் யமலோகம் அழைத்துச் செல்லக்கூடாது என்றார்கள். இதை கேட்ட யமதூதர்கள், என்ன சொல்கிறீர்கள்? இவன் தனது மகனின் பெயரைத்தானே சொன்னான் என்று கேட்டார்கள். அதற்கு விஷ்ணு தூதர்கள், இவன் யாரை சொல்லி அழைத்தாலும் சொன்னது திருமாலின் திருப்பெயர். அதற்கு பலன் உண்டு. நீங்கள் நெருப்பில் தெரிந்து கை வைத்தாலும் தெரியாமல் கை வைத்தாலும் சுடும். மருந்தை தெரிந்து உட்கொண்டாலும் தெரியாமல் உட்கொண்டாலும் நோய் தீரும். அதுபோலத்தான் பகவானின் திருநாமங்களும் என்று விடையளித்தார்கள். அப்படியே இருந்தாலும் ஒரு முறைதானே இவன் நாராயணா என்று சொன்னான் என்று கேட்டார்கள் யமதூதர்கள். விஷ்ணு தூதர்கள் 1000 வருடங்கள் இருட்டாக இருந்த ஒரு அறையில் விளக்கை ஏற்றினால் அந்த நொடியே வெளிச்சம் வந்து விடுகிறதல்லவா? அதுபோலத்தான் எத்தனையோ பிறவிகளாக பாவம் செய்திருந்தாலும் ஒருமுறை பகவானின் திருப்பெயரை உச்சரித்த போதே பாவங்கள் நீக்கி அவர்கள் தூய்மை அடைந்து விடுகிறார்கள். அதன் பின் அவர்களின் மனம் பாபச் செயல்களில் ஈடுபடுவதில்லை என்று விளக்கினார்கள். அதை கேட்ட யமதூதர்கள் யமலோகத்திற்கே திரும்ப வந்து விட்டார்கள். விஷ்ணு தூதர்கள் அஜாமிலனை நல்லோர்கள் இருக்கும் இடத்தில் கொண்டு சென்று சேர்த்தார்கள். அடியார்களோடு கூடியதால் மனத்திருப்தி பக்தி வளரப்பெற்ற அஜாமிலன் அதன்பின் திருமாலை தஞ்சமடைந்து படிப்படியே முக்தி பெற்றான். யமதூதர்கள் யமனிடம் தாங்கள் அஜாமிலனை பிடித்து வர சென்றபோது விஷ்ணு தூதர்கள் எங்களை தடுத்து விட்டார்கள். இப்படி கடமை செய்யும் போது இடையூறு ஏற்படாமல் நீங்கள் தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினார்கள். யமனோ, அடடா, என்ன காரியம் செய்தீர்கள்? பகவானின் திருநாமங்களை சொல்வோருக்கு அருகில் நீங்கள் செல்லவே கூடாது. தெரிந்தோ தெரியாமலோ ஒருவர் இறைவனின் திருநாமத்தை உச்சரிக்கிறார் என்றால் அவர்களை உங்களுக்கு தலைவர்களாக கருதி வணங்கிவிட்டு நீங்கள் திரும்ப வந்து விடுங்கள். உலகில் உள்ள மற்றவர்களுக்கு வேண்டுமானால் நான் தலைவனாக இருக்கலாம். ஆனால் எனக்கும் மேல் தலைவராக இருப்பவர் திருமால். எனவே அந்த திருமாலின் தொண்டர்களிடம் நீங்கள் அபச்சாரப்பட்டு விடாதீர்கள் என்று அவர்களுக்கு அறிவுரை சொன்னானாம். இப்படி யமன் உள்ளிட்ட அனைத்து தேவர்கள், முனிவர்கள், கிரகங்கள் எல்லோரையும் நியமித்து இயக்குபவராக திருமால் விளங்குவதாலே அவர் விதாத என்றழைக்கப்படுகிறார். விதாத என்றால் நியமித்து இயக்குபவர் என்று பொருள். அதுவே சகஸ்ரநாமத்தின் 485வது திருநாமம் விதாத்ர நமகே என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களுக்கு யம பயம் வாழ்வில் ஏற்படாதபடி திருமால் அருள் புரிவார். ஓம் நமோ நாராயணாய. சர்வம் கிருஷ்ணார்பணம். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.